நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தென்காசி தொகுதி பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். மக்களவைத் தேர்தல் முடிவு வெளியான பிறகு அதிமுகவுக்கு ஏற்பட்ட தோல்விக்கான காரணம் தொடர்பாக மக்களவை தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். இன்று 2 மக்களவை தொகுதிகளுக்கான ஆலோசனை நடைபெறுகின்றது. அதன்படி காலை அமர்வில் தென்காசி மக்களவை தொகுதியின் பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் மூத்த நிர்வாகிகளான SP வேலுமணி உள்ளிட்டவர்களோடு இணைந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட தென்காசி மக்களவை தொகுதியின் நிர்வாகிகள், முக்கிய பொறுப்பாளர்கள், அதாவது மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். தென்காசி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை இரட்டை இலை சின்னத்தில் கூட்டணி கட்சியின் வேட்பாளராக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி போட்டியிட்டிருந்தார். 2வது இடத்தையே அதிமுக தென்காசி மக்களவை தொகுதியில் பெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் மக்களவை தொகுதி முடிவுகள் வெளியான பிறகு அந்த தேர்தலுக்கு பிறகாக இனி வரக்கூடிய காலத்தில் தென்காசி மக்களவை தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்காமல் அதிமுகவே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகளால் முன்வைக்கப்பட்டது. எனவே இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திலும் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் முன்பாக இந்த நிர்வாகிகள் ஆலோசனை வழங்குவதற்காக காத்திருக்கின்றார்கள். அந்த கருத்து மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் நிர்வாகிகள் மூலமாக வலியுறுத்தப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. வரக்கூடிய நாட்களில் தென்காசி மக்களவை தொகுதியை, தென்காசி சட்டமன்ற தொகுதியை கூட்டணிக்கு வழங்காமல் அதிமுகவிற்கு வழங்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடிய அவர்கள், தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியோடு இணைந்து செயல்படுவதில் ஏதேனும் தடைகள் இருந்ததா உள்ளிட்ட உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவும் அதிமுக பொதுச் செயலாளருடன் நிர்வாகிகள் ஆலோசனையை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை முடிந்த பிறகு இன்று பிற்பகல் ஈரோடு மக்களவை தொகுதியின் பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார்.